லெட்ஸ் பிகின். வெல்கம் டு our யூடியூப் சேனல். நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸை எவ்ரி சண்டே அண்ட் எவ்ரி வெட்னஸ்டே மார்னிங் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும், பட் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போகிற கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் அந்த 2 days அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நீங்கள் டெய்லி 1 hours 2 hours ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. இந்த 2 வீடியோஸ் பார்த்தாலே போதும். வி கவர்டு ஆல் த டாபிக்ஸ், எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருப்போம். முக்கியமாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைய கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா May 6 May 9 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த தீம் ஆஃப் 2020 இயர் பட்ஜெட்? 2020 இயர் பட்ஜெட் அதுக்கான தீம் என்ன அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் வெல்த். இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன். வேர் இஸ் த ஒன்லி சென்டர் டு பூல் சாம்பிள்ஸ் ஆஃப் COVID-19 இன் அவர் கண்ட்ரி? நம்ம நாட்டில் COVID-19 அந்த செக் பண்ணுற அந்த சென்டர் டு பூல் சாம்பிள்ஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் இருக்குது. MNREGA அப்படின்னா என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். எந்த ஸ்கீமை நித்தி ஆயோக் அப்புறம் அவங்க பிரைமல் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து இந்தியாவோட சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சுரக்ஷித் தாதா தாதி அண்ட் நானா நானி அபியான். ரீசெண்டாக சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியா எக்கனாமி அவங்க எடுத்த சர்வே படி இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 27.11%. ரீசெண்டாக அந்த விசாகப்பட்டினத்தில் அந்த எல்ஜி பாலிமர்ஸ் அந்த இன்சிடெண்ட்டில் என்ன கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா ஸ்டைரின் அப்படிங்கிற கேஸ் லீக் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்சிடெண்ட் 1984 மத்திய பிரதேஷ் போபாலையும் நடந்திருக்கு. விச் ஸ்கீம் எய்ம் டு ப்ரொமோட் நேச்சுரல் ஃபார்மிங் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்க ஸ்கீம் என்ன அப்படின்னா பாரதிய பிரகிருதி கிருஷி பத்தாத்தி. ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு லார்ஜஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லார்ஜஸ்ட் மிஷின் எதுக்காக அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் உள்ள நம்ம இந்தியன் பீப்புள்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மிஷினுக்கு பேர் என்னென்னா வந்தே பாரத் மிஷின். இந்த மிஷின் மூலமாக மற்ற கண்ட்ரியில் உள்ள நம்ம இந்திய பீப்புள்ஸை கொண்டு வராங்க. அவங்க வர்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக ஆரோக்கிய சேது ஆப் அந்த ஆப்பை அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ரீசெண்டாக எடுத்த சர்வே படி இந்தியாவில் இன்டர்நெட் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் சைடை விட ரூரல் சைடில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக அங்கே பார்த்தீங்கன்னா ரூரல் சைடில் இன்டர்நெட் யூசர்ஸ் 227 மில்லியன் இருக்காங்க. அதே மாதிரி மேல் ஃபீமேல் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஃபீமேல் தான் மேலை விட அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் வைஸ் டெல்லி ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்காங்க, கேரளா செகண்ட் பிளேஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸ் தான் இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இனாக்ரேட்டட் த ரோட் லிங்க் ஃப்ரம் தர்ச்சுலா டு லிப்பு லேக்? அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் இந்த ரோட் லிங்க்கை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 80 கிலோமீட்டர். 20% இந்தியாவோட பிளேஸாக இருக்கும், ரிமைனிங் 80% சைனாவோட பார்டரில் இருக்கும். ஸோ இந்த ரோடு இப்போ எங்கே அப்படின்னா தர்ச்சுலாவிலேருந்து லிப் லேக் வரைக்கும் போகுது. தர்ச்சுலா உத்தரகாண்டில் இருக்குது, லிப் லேக் சைனாவோட பார்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், HMABS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் HMABS அப்படின்னா ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். இப்போ இந்தியா வந்து இதை ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. பட் இதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை கண்டுபிடிச்சாங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செல்லேருந்து எடுக்கிற அந்த ஆன்டிபாடிஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். மல்டிபிள் செல்லேருந்து எடுக்கிற அந்த ஆன்டிபாடிஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ். NMITLI அப்படின்னா என்ன அப்படின்னா நியூ மில்லினியம் இனிஷியேட்டிவ் டெக்னாலஜி இந்தியன் டெக்னாலஜி லீடர்ஷிப் இனிஷியேட்டிவ். இந்த ப்ரோக்ராம் மூலயமா தான் இந்த ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் பற்றி இந்தியாவில் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு PMRF ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ். PMRF ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2018-2019 யூனியன் பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. PMRF அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப். அதாவது IIT, IIIT ஸோ இது மாதிரி இன்ஸ்டியூஷனுக்கு வந்து என்னென்னா நீட் JEE எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் மற்ற இன்ஸ்டியூஷனில் சேரணும் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பார்த்து தான் சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு தான் PMRF ஸ்கீம்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம போகிற அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் ஃபைலையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் குளோபல் ரெஸ்பான்ஸ் இன்டர்நேஷ்னல் பிளட்ஜிங் கான்ஃபரன்ஸ். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். இந்த யூரோப்பியன் யூனியன் கண்டக்ட் பண்ண இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா ரஷ்யாவும் யுஎஸ்ஏவும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்ட் இட்ஸ் ரிப்போர்ட் கால் லாஸ்ட் அட் ஹோம். அதாவது இந்த யூனிசெஃப் இந்த ஆர்கனைசேஷன் தான் லாஸ்ட் அட் ஹோம் அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் கிளைம்ட் டு டெவலப் த ஃபஸ்ட் பொட்டன்ஷியல் வேக்சின் கேண்டிடேட் தட் நியூட்ரலைஸ் த வைரஸ் இன் ஹியூமன் செல்ஸ். அதாவது இந்த கோவிட் வைரஸ் வந்து நம்மளோட ஹியூமன் செல்லில் நியூட்ரலைஸாக இருக்கிறதுக்கான வேக்சின் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இட்டாலி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு. வாட் இஸ் த நேம்ஸ் ஆஃப் த கரன்சி இன்ட்ரடியூஸ்டு பை ஈரான் ரீசென்ட்லி டு மேனேஜ் ஹை இன்ஃப்ளேஷன். இந்த ஈரானில் அங்கே உள்ள இன்ஃப்ளேஷனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதுசாக கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள அவங்க கரன்சி என்ன அப்படின்னா ரியால். இப்போ அது கூட புதுசாக டோமன் அண்ட் கெரானுங்கிற 2 கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோமன் அப்படின்னா 10,000 ரியால்ஸை தான் ஒரு டோமன் 1 டோமன். அதே மாதிரி 100 கெரானு தான் 1 டோமன்னு சொல்லுவாங்க. ஹவு மச் அமௌண்ட் லான்ச்டு பை யுனைடெட் நேஷன் ஃபார் வல்னரபிள் கண்ட்ரிஸ். வல்னரபிள் கண்ட்ரிஸ் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நாடுகள், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக எவ்வளோ அமௌண்ட் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $6.7 பில்லியன் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்தியா இப்போ ரீசெண்டாக மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கோக்கிங் கோல் எந்த கண்ட்ரி கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா கூட. ஸோ இது பேர நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் மேக்ஸ் ஆயுஷ் கவச் ஆப் டு ஹெல்ப் பீப்புள் அக்சஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். ஆயுஷ் கவச் ஆப்பை எந்த ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். யூபியோட சிஎம் யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத். இந்த ஆப் மூலயமா கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நேச்சுரலாக ஆயுர்வேதிக் முறையில் நம்ம வந்து என்னென்ன மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், அது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விச் ஸ்கீம் லான்ச்டு பை ஹிமாச்சல் பிரதேஷ் டு எய்ம்ஸ் அட் எஜுகேட்டிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் தட் ஆர் கம்மிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ரீசெண்டாக இப்போ இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் மற்ற கண்ட்ரிலேருந்து வந்திருக்க அந்த பீப்புள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் செக் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இது மாதிரி இதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா நிகா. இந்த நிகா ப்ரோக்ராம் மூலயமா ஆஷா அப்படிங்கிற இன்னொரு இந்த சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு அங்கே உள்ள பீப்புளுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. கொரோனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் லான்ச்டு பை ஜார்க்கண்ட் டு இன்க்ரீஸ் MNREGA ஒர்க்கிங் டேஸ். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அந்த ஒர்க்கிங் டேஸை யார் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கீம் அப்படின்னா 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா பிர்சா ஹரித் கிராம் யோஜனா. பிர்சா ஹரித் கிராம் யோஜனா அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் ரோட்டு ஓரத்தில் ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணணும், இதுக்காக கொண்டு வந்திருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம். செகண்ட் நிலாம்பர் பிடாம்பர் ஜல் சம்ருத்தி யோஜனா. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் உள்ள கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா வீர் ஷாகித் போட்டோகோ கேல் விகாஸ் யோஜனா. இது வந்து அங்கே உள்ள அந்த பிளேசஸில் உள்ள ப்ளே கிரவுண்டெல்லாம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப டேலண்டாக கொண்டு வரணும், அது மூலயமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லாக்டவுனை May 29 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா. தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா சந்திரசேகர் ராவ். எந்த ஸ்டேட் பிளாஸ்மா தெரப்பி வந்து இப்போ COVID-19 பேஷண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ எக்ஸிட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலயமா மற்ற ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டில் வந்து வேலை செய்கிறவங்கள திருப்பி அவங்க ஸ்டேட்டுக்கே அனுப்பி விடுறதுக்காக எக்ஸிட் ஆப் அப்படிங்கிற அந்த ஆப்பை யார் கொண்டு வந்திருக்காங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட்டு விச் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ் டு ப்ரொவைட் ஃப்ரீ ஹெல்த் கவர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அண்டர் த மகாத்மா ஜோதிபா பூலே ஜன் ஆரோக்கிய யோஜனா. மகாத்மா ஜோதிபா பூலே ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த ஸ்கீம் மூலயமா அங்கே உள்ள எல்லாருக்குமே ஃப்ரீ ஹெல்த் இந்த ஸ்கீமை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு. இப்போ ரீசெண்டாக காஷ்மீரில்
ப்ராப்ளம் பண்ண அந்த ஒரு டெரர் குரூப் அவங்களுக்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு அந்த டெரர் குரூப்புக்கு நேம் சொல்லியிருக்காங்க. Which state government passed an ordinance to suspend labor laws in the state for 3 years? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ அங்கே உள்ள அந்த லேபர் லாஸை வந்து 3 இயர்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபி. நம்ம ஏற்கனவே யூபியோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத். யூபியோட கேபிட்டல் என்ன அப்படின்னா லக்னோ. Which government bans manufacture, storage, sale of pan masala containing magnesium carbonate for 1 year? மெக்னீஷியம் கார்பனேட் இருக்கிற அந்த பான் மசாலாவெல்லாம் எந்த ஸ்டேட் வந்து 1 இயருக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்ஸ் நியூஸ் பார்த்தோம். இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது ஐஐடி சயின்டிஃபிக்கில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் அப்படின்னா விச் போர்ட்டல் லான்ச்டு பை டிஜிசிஏ. டிஜிசிஏக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இவங்க வந்து கருட் அப்படிங்கிற அந்த போர்ட்டலை கொண்டு வந்திருக்காங்க. கருட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார் ரிலீஃப் யூஸிங் ட்ரோன்ஸ். அதாவது ரீசெண்டாக இது மாதிரி ட்ரோனை யூஸ் பண்ணி தான் இந்தியாவில் கொரோனா கில்லருக்காக அந்த மருந்தெல்லாம் என்னென்னா சானிடைசேஷன்லாம் பண்ணாங்க இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி தான். வாட் இஸ் ஆப்ரேஷன் சமுத்ரா சேது? ஆப்ரேஷன் சமுத்ரா சேது அப்படின்னா இந்தியன் நேவி மால்டீவ்ஸில் உள்ள நம்ம இந்தியன்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அங்கே கொண்டு வந்த இந்த ஆப்ரேஷன் பேர் தான் என்ன அப்படின்னா சமுத்ரா சேது. CSIR begins its clinical trials on which 2 drugs? இப்போ ரீசெண்டாக CSIR என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 ட்ரக்ஸில் வந்து செக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த அந்த 2 ட்ரக்ஸ் நேம் என்ன அப்படின்னா ஃபேவிபிரவீர் அண்டு ஃபைட்டோஃபேராமெசிட்டிக்கல். ஸோ இந்த 2 ட்ரக்ஸ் மேலே தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. Who has found an antimicrobial face mask that can be washed and reused for 50 times? அதாவது ஐஐடி டெல்லி தான் இந்த மாஸ்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாஸ்க்கை என்னென்னா நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும், வாஷ் பண்ணிவிட்டு 50 டைம்ஸ் மேலே நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் யாருன்னா இந்த 3 days போட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. இவர் தான் என்ன அப்படின்னா சேர்மேன் ஆஃப் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் பின் எலெக்டட் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈராக். ஈராக்கோட பிரைம் மினிஸ்டராக யாரை இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முஸ்தஃபா அல் கதிமி. இதுக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்னா அடேல் அப்துல் மஹதி. ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா பர்ஹாம் சாலி. ஹூ ஹாஸ் பின் போஸ்டட் ஆஸ் பிரின்சிபல் ஆப்ரேஷன்ஸ் கோஆர்டினேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட இந்த பிரின்சிபல் ஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிலையா மிதேஷ். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹூ ஹேஸ் டேக்கன் ஓவர் த சார்ஜஸ் செக்ரட்டரி டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கான செக்ரட்டரி யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிரிதர் ஆர்மனே. ஹூ ஹேஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ் இன்டரிம் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO நீரஜ் வியாஸ். ஹூ ஹேஸ் பின் செலக்டட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் இன் த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்காக டைரக்டராக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரதீப் குமார் சுக்லா. இப்போ ரீசெண்டாக யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யாரோட அந்த குட்வில் அம்பாசடர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தியா மிர்சாஸ். இவங்க தான் வந்து இந்தியாவில் பீட் த பொல்யூஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மூலயமா 2022 எந்த ஒரு சிங்கிள் பிளாஸ்டிக் யூஸ் கூட இருக்காது, எல்லாத்தையும் பேன் பண்ணிவிடும் அப்படின்னு இவங்க தான் அந்த கொண்டு வந்தவங்க இவங்க தான். ஸோ இவங்களோட இந்த இயர் தான் என்னென்னா இன்னும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த நேஷ்னல் குட்வில் அம்பாசடரை. யுஎன்இபி பற்றி பார்த்தோம் அப்படின்னா யுஎன்இபி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 5th June 1972. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நைரோபி, கென்யா. இது அதாவது இந்த June 5 தான் என்னென்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஹூ ஹேஸ் பீன் நாமினேட்டட் பை US President Donald Trump as judge to a federal court in New York. இந்தியன் அமெரிக்கன் அட்டார்னி சரிதா கோமதி ரெட்டியை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா US President டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜட்ஜ் டு ஏ ஃபெடரல் கோர்ட் இன் நியூயார்க்கு நாமினேட் பண்ணி. ரீசெண்டாக US President டொனால்ட் ட்ரம்ப் என்ன அப்படின்னா இந்தியன் அமெரிக்கன் டிப்ளமேட் மனிஷா சிங் அவங்களே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்வாய் டு த ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கார்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் அமெரிக்கன் அசோக் மைக்கேல் பின்டோ அவங்கள வந்து என்ன அப்படின்னா
ஆஸ் ஏ யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டு த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்னா இப்போ இவங்க சரிதா கோமதி ரெட்டியையும் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜட்ஜி டு ஃபெடரல் கோர்ட்டுக்கு வந்து நியூயார்க் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3 டேஸில் யார் யாருக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு பார்க்க போகிறோம். ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் ஆஸ் ஏ கம்மமரேட்டிவ் வார் மெடல் பை ரஷ்யா இந்த அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் என் கொடுத்துருக்காங்க. Who awarded the winners of Startup India Animal Husbandry Grand Challenge? Startup India Animal Husbandry Grand Challenge இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரிராஜ் சிங்குக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ரேங்கிங்கில் நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்கலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் இந்தியா பொசிஷன் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிலீஸ்டு பை யுனைடெட் நேஷன்ஸ் இன் 2019 அந்த யுனைடெட் நேஷன் கொண்டு வந்த அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் என்னென்னா 129. வாட் இஸ் இந்தியா பொசிஷன் இன் ஓப்பன் பட்ஜெட் சர்வே 2019 கண்டக்டட் பை ஐபிபி இதுபடி இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 53. டோட்டலாக கண்டக்ட் பண்ண 117 கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னா 53. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஹூ ஹாஸ் பீன் ஸ்லாப்டு வித் ஏ 4-year பேன் பை WADS அத்லெட்டிக்ஸ் இன்டகிரேட்டட் யூனிட் ஃபார் ஃப்ளங்கிங் ஏ டோப் டெஸ்ட் எடுத்ததில்ல இந்தியாவோட சந்தீப் குமாரி வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் த்ரோவர் இவங்களை வந்து 4 இயருக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி நாமினேட்டட் ஃபார் த ஃபெட் கப் ஹார்ட் அவார்ட் இதுக்கு யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட டென்னிஸ் பிளேயர் சானியா மிர்சாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் ஒன் ரெட் பாத் கப் நியூசிலாந்து ஓப்பனர் டாம் லோத்தன் தான் என்ன அப்படின்னா இந்த ரெட் பாத் கப்பை வந்து வேர்ன் பண்ணியிருக்காங்க. இன் விச் இயர் காமன்வெல்த் யூத் கேம்ஸ் ஹேவ் பீன் போஸ்ட்போன்ட் எந்த இயர் காமன்வெல்த் யூத் கேம்ஸ் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023. அதாவது 2021 நடக்க வேண்டியதை 2023க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் பிளேஸில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதே டோக்கியோவில் தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் இப்போ ஆபிச்சரிஸ் யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக இறந்து போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சத்தீஸ்கர் ஹைகோர்ட் அண்ட் லோக்பால் மெம்பர் அஜய் குமார் திரிபாதி பாஸ்ட் அவே இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்டு காந்தியன் ஹேமா பரலி ஷி ஆல்சோ டைட் அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா 101. நோட்டட் கன்னடா போய்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு கேஎஸ் நிசார் அகமது இவங்களும் என்னென்னா இப்போ ரீசெண்டாக இறந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு அத்லெட்டிக் டே எந்த டே அப்படின்னா May 7 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் என்ன அப்படின்னா அத்லெட்டிக்ஸ் ஃபார் ஏ பெட்டர் வேர்ல்டு. May 8 வந்து வேர்ல்டு தலசீமா டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தலசீமா டே அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த ஹியூமோகுளோபினில் வர ப்ராப்ளத்தில் வர ஒரு டிசீஸ் தான் என்னென்னா தலசீமியா. இந்த தலசீமியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா த டார்னிங் ஆஃப் த நியூ எரா ஃபார் தலசீமியா டைம் ஃபார் ஏ குளோபல் தெரபிஸ் அக்சசபிள் அண்ட் அஃபோர்டபுள் டு பேஷண்ட்ஸ். இதே May 8 தான் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டேவையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் நேமில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா பெர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஹென்ரி டொனால்ட் இவங்களோட நேமில் தான் அந்த வேர்ல்டு ரெட் கிராஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டே May 9 வந்து வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டேன்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இதுக்கான தீம் என்ன அப்படின்னா பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்டு. எவ்ரி இயர் May 8 9 வரைக்கும் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் டைம் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் ஃபார் தோஸ் who lost their lives in செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்தவங்க நினச்சி பார்க்கறதுக்காக எவ்ரி இயர் வந்து யுனைடெட் நேஷன் May 8 9 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே டேவில் வந்து என்ன அப்படின்னா விக்டரி இன் யூரோப் டே இது வந்து May 8 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து ஷார்ட்டாக VE டே அப்படின்னு சொல்லுவாங்க. May 8 வேர்ல்டு தலைமை சரி ஃபஸ்ட்டே அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஜென்ரல் நாலேஜ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் கூட எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜும் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ் வந்து இப்போ நம்ம வேர்ல்டு பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்டு பேங்க் எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1944. வேர்ல்டு பேங்க்கோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னா டேவிட் ராபர்ட் மால்பாஸ். இதை வேர்ல்டு பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா DC வாஷிங்டன் யூஎஸ்ஏல இருக்குது. இதோட மோட்டோ என்ன அப்படின்னா ஒர்க் ஃபார் ஏ வேர்ல்டு ஃப்ரீ ஆஃப் பாவர்ட்டி. யுனைடெட் நேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1945. இதோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னா டிஜானி முகமது பாண்டே. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க் USA. விச் இஸ் த லார்ஜஸ்ட் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு. லார்ஜஸ்ட் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு என்ன அப்படின்னா சுந்தர்பன்ஸ் தான்.
ஸோ நம்ம இந்த வீடியோஸில் லாஸ்ட்டு May 6லேருந்து May 9 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF ஃபைலையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் நம்ம சேனலில் CBSE கிளாஸ் 10th கிளாஸ் 12th இவங்களுக்கான கிளாஸஸ்க்கான வீடியோஸும் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் KVS CTET எக்ஸாம்ஸ் இதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக தேவைப்படுற கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க இந்த வீக்லி இந்த 2 days மட்டும் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டா போதும். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்ரி சண்டே அண்ட் வெட்னஸ்டே நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.